ஹலோ விவர்ஸ், டுடே சினிமா அப்டேட் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக வந்த மூவியில் ஒன்று தான் நியூலாய். இந்த மூவி ரொம்ப டல் ரெஸ்பான்ஸ், கலெக்ஷன் எல்லாமே நிறைய ட்ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக வேறு லெவல் ஹிட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் இப்போ இந்த மூவியை ட்ரெண்டிங்காகவும் ஆகிட்டுருக்காங்க. ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன் 6 days கலெக்ஷனில் 145 crores ரீச் பண்ணியிருக்கு. மகுடம் மூவி 6 daysல எவ்வளோ ரீச் பண்ணியிருக்கு? 2.8 crores மட்டும்தான் ரீச் பண்ணியிருக்கு. ரொம்பவே டல் ரெஸ்பான்ஸ் தான். ஆக்டர் பிரபாஸோட அப்கமிங் மூவி பௌசி. ஸோ இந்த மூவிலேருந்து ஒரு நியூ போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் தனுஷோட அப்கமிங் மூவி ஓம். இந்த மூவியோட ஷூட்டிங் கரண்ட்டாக திருவண்ணாமலையில் நடந்துகிட்ருக்கு. மியூடினி மூவி டுடே ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே ஓடிடி அமேசானில் ராங்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 1 hour ஆஃப்டர் அதை டெலீட் பண்ணிட்டாங்க. டொராத்தி மூவியோட ஃபாஸ்ட் சிங்கிள் சாங் டுமாரோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிரேமலு ஹிந்தியில் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. டுடே ரிலீஸ் ஆன இங்கிலீஷ் மூவி அப்படின்னு பார்க்கும்போது இண்டிஜியஸ் அவுட் ஆஃப் த ஃபாதர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் த மேஜிக் ஆஃப் ஃபாரவேட்ரி ரேட்டிங் 10க்கு 6.2 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டுடே ரிலீஸ் ஆன தமிழ் மூவி அப்படின்னு பார்க்கும்போது சோலை கொள்ளை பொம்மை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராமன் லீலாவுக்கு ரேட்டிங் 5க்கு 3 கொடுத்துருக்காங்க. முதல் ராத்திரிக்கு ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.2 கொடுத்துருக்காங்க. டுடே ஃப்ளாக் மூவி ரிலீஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் எந்த மூவி வாட்ச் பண்ணீங்கன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.